வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியம். ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயும் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 5 இயர்ஸ் பேக் நான் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு டைமையும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும், பிஸியாகவும் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடையும், நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தோடையும் இந்த மாதிரி ஒரு மாடித்தோட்டம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு வேலைச்சேரியில் இடம் வாங்கியிருந்தோம். அப்போ தான் கட்டவும் ஆரம்பிச்சிருந்தோம். 5 இயர்ஸ் பேக் இந்த வீடு கட்டினோம். வீடு கட்டும்போதே மாடியை மாத்திரம் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டோம். ஸோ தட் இங்கே ஒரு தோட்டம் போட்டால் நமக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த டைமில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் இந்த மாடி தோட்டத்துக்கான மானிய விலை கிட்டெல்லாம் கொடுத்தாங்க. அந்த கிட்டை நாங்கள் முதல்ல வாங்கினோம். 2 யூனிட் வாங்கிட்டு அந்த வெள்ளை பையில் பிளாஸ்டிக் பை இருக்கும், கூடவே விதை, உரம், சில மருந்துகள், இந்த தெளிப்பான் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு தரையில் தான் வச்சு பண்ணணும். முதல்ல தரையில் வச்சு பண்ணும்போது அதுக்கப்புறம் தொட்டியும் வாங்கினோம். அதுக்கு அந்த குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால மண் தொட்டி, பிளாஸ்டிக் தொட்டிலாம் வாங்கினோம். எல்லாத்தையுமே இந்த டெரஸில் கீழே அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குனிஞ்சு வேலை பண்ணுறது ஒன்று, இன்னொன்று சில சமயம் நல்லா பார்க்க முடியாது. அதனால் நம்ம ஹை லெவல் கான்டாக்டில் இருந்ததுனாக்கா நம்ம நல்லா தெரியும் செடியில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, பூச்சி இருக்கா, புழு இருக்கா, நல்லா வருதா, அதெல்லாம் நல்லா தெரியும்னு சொல்லிவிட்டு கடப்பா ஸ்லாப்பை இந்த மாதிரி ஒரு ஹாலோ பிரிக் போட்டு அது மேலே ஸ்லாப்பை வச்சோம். ஸ்லாப் வச்சு தொட்டியை அது மேலே வச்சிட்டோம். தொட்டி முதல்ல வச்சதுக்கப்புறம் பார்த்தாக்கா தொட்டி அந்த ஏரியாவை கண்டெயின் பண்ணிடுது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதில் மண் போட முடியும், வேரும் அதுக்கு மேலே போகாது. ஸோ க்ரோத்தும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் இருக்கிறதே கொஞ்சம் அந்த கடப்பா ஸ்லாப்பெல்லாம் சேர்த்துட்டு வெர்டிக்கலாக இந்த சைட்லேயும் ஒரு இதை போட்டுட்டா 4 பக்கமும் சவுறு மாதிரி வச்சுட்டோம்னாக்கா எல்லாமே கடப்பா தான். கடப்பா ஸ்லாப்லேயே போட்டு விட்டு தொட்டி மாதிரி கட்டிட்டு அதில் அந்த உரமண்ணை போட்டோம். உரமண், செம்மண், கொக்கோ பீட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/3 போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டதுக்கப்புறம் இப்போ க்ரோத்து நல்லாயிருக்கு. செடியும் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஒரு தொட்டியில் தக்காளி செடி 1 அடி கேப்போ, இல்லை கத்திரிக்காய் 1.5 அடி கேப்போ அந்த மாதிரி விட்டு பண்ணுன்ற அளவுக்கு வசதியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த ஹைட்டும் இருக்கிறதுனால இதில் நிறைய வேலை செய்ய முடியுது, நிறைய டைமும் கொடுக்க முடியுது. நம்ம டயர்டும் ஆக மாட்டோம். அதே டைமில் நம்ம கண்ணு நல்லா பார்க்கலாம், சுற்றியும் பார்த்துட்டு வேலை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். இந்த தொட்டியில் தக்காளி வைக்கிறது, இங்கே கத்திரிக்காய் வைக்கிறது, இங்கே முள்ளங்கி வைக்கிறது, இல்லை இடத்துல பார்த்திங்கன்னா புதினா இருக்கும், பொன்னாங்கண்ணி இருக்கும், கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த காராமணி அதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி போடுறதுக்கு நல்ல வசதியாக இருந்தது. இந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணோம். என் ஒய்ஃபும் பேங்க் ஆஃபீஸராக இருந்தாங்க, ரிட்டையர் ஆகிட்டு விஆர்எஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டில் பிஹெச்டி பண்ணாங்க. பட் அவங்களும் இதுலேயே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைம் டெய்லி ஒரு 2-3 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதில் அது கூடவே பூச்செடிகளும் நிறைய போட்டுக்கிட்டோம். நிறைய மல்லி, நித்திய கல்யாணி, கனகாம்பரம், டிசம்பர், பால்சம், சாமந்தி, இந்த மாதிரி நிறைய பூவெல்லாம் போட்டதுனால டெய்லி பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ காய்கறியும் வளர்க்க ஆரம்பித்தோம். மெயின் நம்ம வாங்குறது இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, தக்காளி, காராமணி, பீன்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு நல்ல வெதர் நல்லா இருந்தபோது, ஒரு ஸ்டேபிளான வெதர் இருந்தபோது இந்த தோட்டத்தில் நாங்கள் கேரட்டு போட்டிருக்கோம், பீட்ரூட்டு போட்டிருக்கோம், பொட்டேட்டோவும் போட்டிருக்கோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் தான், அது சோதனையாக பண்ணது தான். நல்லா தான் வந்தது. அதை நம்ம ஒரு ஷேட் நெட்டும் போட்டு பண்ணோன்னாக்கா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட இங்கே விளைவிக்க முடியும். இப்போ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேபேஜும் இந்த தொட்டிலேயே போட்டிருக்கோம். கேபேஜ் வளர ஆரம்பிச்சிருக்கு. மேபி இன்னொரு 15-20 நாள் நம்ம அதை பூவை பார்த்துடலாம். இது முதல்ல நாங்கள் நெட்டு மேலே இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் போட்டுட்டு பச்சை நெட்டு தான் போட்டோம். ஷேட் நெட்டு போட்டு ஒர்க் பண்ணோம். இந்த ஷேட் நெட்டு போட்டால் என்ன இருந்ததுனாக்கா, இந்த மழை வந்தோ இல்லை காற்றடிக்கும் போது அங்கங்கே பிஞ்சு போயிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறக்கும். ஒன்று அசிங்கமாக இருக்கும், இன்னொன்று அதனால் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நல்லா க்ளோஸாக இந்த மாதிரி கம்பி மாதிரி நெட்டை போட்டுட்டு இதில் கொடி வகைகளை இந்த கார்னரில் இந்த ஓரமாக வளர்த்துட்ருக்கோம். இப்போது இந்த குக்குமர் இருக்குது, பரங்கி இருக்குது, இல்லைனாக்கா இந்த மல்லி இருக்குது, சங்கு புஷ்பம், இந்த மாதிரி கொடி வகையில் போட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கொடியுமே போய் அந்த மேலே பந்தலை கவர் ஆகிடும். நமக்கு ஒரு நேச்சுரல் ஷேடு கிடைக்கும். அதில் ஃபுல்லாக ஒன்றும் கவர் பண்ண போகிறதில்ல, கேப்பும் இருக்கும். ஸோ வெயிலும் வரும், நிழலும் வரும். கொடி ஏறுறதுக்கு ஒரு பந்தல் மாதிரி ஆச்சு, இதில் இருக்கிறதுக்கு ஒரு ஷேடு மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கோம். இந்த செடியெல்லாம் போட்டு ஒரு 45 டேஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 15-20 நாளில் எல்லா செடியுமே மொத்தமாக போய் கவர் ஆகிடும். ஈல்டும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உரம் இப்போ வெளியில் தான் வாங்குகிறோம். நிறைய உரம் வெளியில் வாங்க வேண்டிய பஞ்சகாவியா நாங்கள் ஒரு வாட்டி பண்ணி பார்த்தோம். ஆனால் இந்த குவான்டிட்டிக்கு நமக்கு தேவையான அளவு பஞ்சகாவியா பண்ண முடியல. நல்ல ஒரு குவாலிட்டியான சாணமோ இல்லைனாக்கா கோவிமையோ கிடைக்காதனால அது வெளியில் வாங்க வேண்டியதாக போகுது.
காம்போஸ்ட்டு நம்ம மக்கின உரம்லாம் நாங்கள் வீட்டிலே பண்ணுறோம். அதை டெய்லி கிடைக்கிற பூஜையில் பண்ணுற பூ அது வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த காய்கறி பழத்தோல் அது எல்லாத்தையும் போட்டு இங்கேயே மண் தொட்டியில் போட்டு அது ஒர்க் பண்ணுறோம். காம்போஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். குவான்டிட்டி வைஸ் நமக்கு ட்ரையாக இருக்கிற லீவ்ஸ் 2 மடங்கு போட்டோம்னாக்கா பச்சை இந்த மாதிரி கழிவுகள் 1 மடங்கு போட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி மண்ணையும் போட்டு மாற்றி அந்த லேயராக போட்டு கிளறியே விட்டுருந்தோம்னாக்கா 45 டேஸில் ஒரு நல்ல காம்போஸ்டிங் கிடச்சிடும். இது நாங்கள் வீட்டிலே பண்ண காம்போஸ்ட் தான். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா இன்னும் பவுடரியாக இருக்கணுன்னாக்கா இது பார்த்திங்கன்னா இது வேறு ஒன்றும் மண்ணுக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஒன்லி அந்த கழிவுகளோட மக்கி போன உரம் தான் இதை தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம். பத்தாவதுக்கு வெளியில் வாங்கிக்கிறோம். மண்புழு உரமும் நாங்கள் இங்கே பண்ணோம். அதுவும் குவான்டிட்டி பத்தாதனால அதுவும் வெளியில் வாங்க வேண்டியதாக போகுது. செடி ஜாஸ்தியாக அந்த இதெல்லாம் ஜாஸ்தி பண்ணணுன்னாக்கா நம்ம வெளிலேருந்து வாங்குறதுல தப்பே கிடையாது. கெமிக்கல்ஸ் மோஸ்ட்லி யூஸே பண்ணுறது கிடையாது. கை மீறி போச்சுன்னா தான் சில சமயம் பூச்சி சாகடிக்கிறதுக்கு பண்ணுறோம். ஆனால் நம்ம அது ரெகுலராகவே பூச்சி வெரைட்டி அதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னாக்கா அவாய்ட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்லி இந்த மழை பெஞ்சு முடியும் போதோ மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே இந்த நல்ல க்ரோத் இருக்கும்போது பூச்சியும் ஜாஸ்தியாகிடுது அட்டாக்லாம். இந்த பச்சை இலை ஜாஸ்தியாக பூச்சி இலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு ஈல்டை பார்த்துடலாம், தேவையான அளவு ஈல்டை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மிஸ்டர் சிவாஜி நம்ம பொன்சாய் ஆர்டிஸ்ட் இருக்கார். அவரோட சேர்ந்து கொஞ்சம் பொன்சாயில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நிறைய பொன்சாய் செடியை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் எல்லாமே பொன்சாய் தான். இது எல்லா செடியுமே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஓல்டு செடி. ஸோ இந்த தோட்டத்தில் நமக்கு வேண்டிய பூச்செடிகள், காய்கறி, அது தவிர இந்த போன்சாய் இதெல்லாம் வச்சுருக்கோம். மாடியில் தேனி கூட வளர்த்துட்ருக்கோம். 2 தேனி வச்சுருக்கோம். அதில் 2மே ஆக்டிவாக இருக்குது. வச்சு ஒரு 2 மாதம் ஆகுது. அதுவும் ஒரு தேன் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேனி இங்கே வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூட சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற செடி கொடிகளெல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. அவங்கள கேட்பாங்க, தேனி வச்சுருக்கீங்களா வீட்டில்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ரிசல்ட். ஸோ நம்ம வீட்லேயும் இப்போ இந்த மஞ்சள் நிற பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சனால இங்கேயும் கொஞ்சம் தேனி எஃபெக்ட் இருக்குது. இந்த பாலினேஷன் சொல்கிற மகரந்த சேர்க்கை நல்லா ஆகும். அது மகரந்த சேர்க்கை நல்லா ஆனாக்கா நேச்சுரலி நமக்கு ஈல்டும் நல்லபடியாக கிடைக்கும். நாங்கள் வேலைச்சேரி வந்த புதுசில் தண்ணி பிரச்சனை ரொம்ப கிடையாது. மெட்ரோ வாட்டர் சப்ளையும் நல்லா இருந்தது. இப்போ செடிகளுக்கும் போதுமான அளவு இருந்தது. ஒன்று தண்ணி சப்ளை கம்மியாகிறது ஒரு சைடு, இன்னொன்று எங்கள் செடிகளும் ஜாஸ்தியானதுனால எங்களுக்கு நேச்சுரலாக தண்ணி கொஞ்சம் ஷார்ட்டேஜ் எப்போவுமே இருக்க ஆரம்பிச்சிது. எப்போவுமே இந்த மாதிரி மழை வரும்போதெல்லாம் நாங்கள் என்ன நினச்சோம், சரி இந்த மழை தண்ணியை கொஞ்சம் சேகரித்து வச்சாக்க கூடுமான அளவு நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் நல்ல ஒரு க்ளீனான பாத்திரத்தில் டைரெக்டாக சேவ் பண்ணி வச்சோன்னா அதை குடிக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே நாங்கள் மேலே டின் ஷேட் போட்டிருக்கோம். அதை தவிர அந்த பக்கம் ஒரு டெரேஸ் இருக்குது. 2த்துலேயும் இந்த மாதிரி டியூப் பைப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பைப்லேருந்து இந்த மாதிரி ட்ரம் வாங்கி வச்சுருக்கோம். இது இதில் ஃபில்லப் ஆகிடும். இதில் ஃபில்லப் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகிறத திரும்பியும் இன்னும் 2 ட்ரம்முக்கு வர்றதுக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நல்ல ஒரு மழை பெஞ்சதுனாக்கா ஒரே நாளில் இங்கே ஒரு 3 ட்ரம்மு, அங்கே ஒரு 3 ட்ரம், 6 ட்ரம்மு ஃபில்லப் ஆகிடும். ஒரு 1500 லிட்டர் தண்ணி ஒரு தாராளமாக ஒரு 10-15 நாளுக்கு எல்லா செடிக்கும் நாங்கள் ஊற்றலாம். ஸோ மழை நாளில் மழையே செடிக்கு தண்ணி ஊற்றி ஒன்று. அதை தவிர இது சேகரித்து வைக்கிறதுனால ஒரு நல்ல மழை சீசன் வந்ததுனாக்கா ஒரு 6 மாதத்துக்கு நம்ம நிம்மதியாக தண்ணியில் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். மெட்ரோ வாட்டரோ இல்லைனாக்கா போர் வாட்டரோ டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2nd ஃப்ளோர் லெவலில் போட்டிருந்தோம். சரி, மேலேயும் கொஞ்சம் வாட்டர் டேங்க் வச்ச பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்ததுனால இதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் சில தொட்டி ட்ரம் எல்லாம் வச்சு கொஞ்சம் பழச்செடியும் சில மர வகைகளும் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கனாக்கா மாதுளை வச்சுருந்தோம். நல்லா இப்போ ஒரு 3-4 பிஞ்சு இருக்குது. ஏன்னா சில சமயம் அணில் கடிச்சிரும், இல்லைனாக்கா மன்கீஸ்லாம் கூட வரும் சில சமயம். ஆனால் அந்த மன்கீஸ் வந்ததுன்னா வேறு எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது, நீட்டாக அதை சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவோம். இது மாதுளை, இது ஆரஞ்சு, இதுவும் அங்கே இருக்கிறதும். இது நார்த்தை சப்போட்டா மரம் போட்டு தான், அதுவும் ட்ரம்மில் தான் வச்சுருக்கோம். இந்த ட்ரம்மில் நம்ம மரம் வச்சோம்னாக்கா ஒரு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வெளியில் எடுத்துகிட்டு ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம்னாக்கா கண்டெயின் பண்ணி வைக்கலாம். ரூட்டு பாட்டு வளர்ந்துட்டே இருந்ததுனால தான் கஷ்டம். அதே மாதிரி மரத்தையும் ஒரு 5-6 அடி உயரம் வரைக்கும் வளர விட்டு எக்ஸ்ட்ராவாக வர்ற பிரான்ச்சஸை மாத்திரம் ட்ரிம் பண்ணணும். ஸோ பிரான்ச்சஸையும் ரூட்டையும் ட்ரிம் பண்ணி ஒரு பீரியாடிக்கலாக 1 வருஷத்துக்கோ 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணிவிட்டு மண்ணையும் மாற்றிட்டு இதே ட்ரம்மில் வச்சோம்னாக்கா மெயின்டைன் பண்ணலாம், ஈல்டும் கிடைக்கும். இதில் சப்போட்டா வந்திருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் ஒரு 25 பழம் வந்தது. இதில் மாதுளை வந்துகிட்டே இருக்குது. சீசனல்னு சொல்கிறதுக்கு இல்லை, எப்போவுமே மாதுளை வருது எங்களுக்கு.
இப்போ நம்ம ஷேட் நெட்டு பார்த்தோம்னாக்கா நிறைய குவாலிட்டியில் கிடைக்குது. இது மாதிரி பச்சை கலரில் இருக்கும், அப்படி இல்லைனாக்கா பச்சை கருப்பு சேர்ந்தது இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா பச்சை கருப்பு சேர்ந்த ஒரு அந்த நெட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம சாதாரணமாக இந்த நெட்டு போடுறோம்னாக்கா ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கும் ரீட்டைல் மார்க்கெட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். ஹோல்சேல் மார்க்கெட்னாக்கா நம்ம சைனா பஜார் ஏரியாவில் வந்து கந்தசாமி கோயில் மின் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஏரியாவில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 50/3, அதாவது 50 மீட்டர்ஸ் இன்ட்டு 3 மீட்டர்ஸ், 150 மீட்டர், 150 ஸ்கொயர் மீட்டர். 150 ஸ்கொயர் மீட்டர் வந்து 1500 தான். அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டர்ன்றது உங்களுக்கு 9 சதுர அடி, 10 ரூபா தான் ஆகும். ரொம்ப சீப்பு தான். இது வந்து நம்ம ரொம்ப விலையெல்லாம் கொடுத்து வாங்க வேண்டியதே கிடையாது. இதுக்கு பெரிய டெக்னாலஜியும் கிடையாது. நம்ம இந்த கம்பியை வச்சே எல்லாத்தையும் முடிக்கிட்டோம். கம்பி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீழே குறுக்கு நெடுக்குமா கம்பியை போட்டு இது போட்டோம்னா ரொம்பவும் பறக்காது, ஸ்டேபிளாக இருக்கும். சப்போஸிங்க ஏதோ கொடியே ஏற்றுனா கூட அது கூட இதில் போய் படந்துக்கிட்டு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். முன்னாடி இந்த மாதிரி கீழேயும் போட்டிருந்தோம். இதை வந்து இப்போ மேல் மட்டத்தில் மாத்திரம் இதை போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து கொடி ரொம்ப போடல இந்த ஏரியாவில் போட்டது வந்து மரங்கள் தான். இந்த பாமகிரானேட்டோ இல்லைனாக்கா சப்போட்டா, முருங்கை மரம், இது வந்து செர்ரி இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல நிறையா வரும். ஆக்சுவலாக ஒரு 50-60 பழமாவது எடுத்துருவோம் ஒரு சீசனில். இது வந்து எலுமிச்சம்பழம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த லெவல்லே காய்க்குது. அது நம்ம வந்து தொட்டிலே வைக்கலாம். எலுமிச்சை மரத்தையும் தொட்டியில் வைக்கலாம். இது இன்னும் ஒரு 2 அடி உயரம் வரைக்கும் இந்த தொட்டியில் பர்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரான்ச்சஸை கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு மண்ணை மாற்றிட்டு ரூட்ஸையும் ட்ரிம் பண்ணிவிட்டு வைக்கலாம். இது வந்து கலாக்கா இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. இந்த வருஷத்தில் நமக்கு பூக்க ஆரம்பிச்சதுன்னா காய் வந்துடும். இப்போ இவ்வளோ வச்சதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சரி தேனியும் வைக்கலாம் நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே தேனியும் 2 கூண்டு வச்சுருக்கோம். இங்கே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. அதில் ஆக்டிவாக இருக்குது. இப்போ அதில் தேனி இருக்குது. அதில் இங்கே தேனி இருக்கிறதுனால நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா கீழ் வழியாக தேனி வந்துட்டு போயிட்டுருக்கோம். இந்த தேனீக்கள்லாம் சாதாரணமாக ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு எல்லாம் வெளியில் போயிடும். சாயங்காலம் ஒரு 5:30-6 மணிக்கு அந்த சன்செட்டு டைமில் எல்லா தேனியும் திரும்பி வந்துடும். அந்த டைமில் வந்து கூண்டுக்கிட்ட கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். மற்றபடி காலையில் ஒரு 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம வந்து இங்கே ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம். அவங்க வெளியில் வர்ற டைம்லையோ இல்லை உள்ளே போகிற டைம்லையோ நம்ம அங்கே போனால் தான் அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். 2 மாதம் முன்னாடி தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈல்டு வந்து இப்போது மேபி நான் 1 மந்தில் கிடச்சிரும். அது முதல் தடவை வச்சதுனால. மற்றபடி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் மாதம் நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு. இது நாங்கள் வீட்டில் நடுவில் வந்து மித்தம் மாதிரி கட்டினதுனால மேலே ஓப்பனாக இருக்குது. அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளூ ஷீட் போட்டோம். சரி, இந்த ப்ளூ ஷீட் இருக்கிற இடம் வந்து நம்ம டெரஸோட ஸ்பேஸை கம்மி பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பரங்கி, பூசணி அந்த மாதிரி கொடியெல்லாம் வச்சுட்டு அதில் படர விட்டுட்ருக்கோம். அது படரும்போது கீழே அந்த ஸ்டின் ஷீட்டு சூடாக இருக்கும். அதில் வந்து செடி போனாக்கா ஸ்பாயில் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூங்கில் பீஸஸ் வச்சுட்டோன்னா அது மேலே படந்துக்கும். ஸோ இது இன்னும் வளர்ந்துருச்சுனாக்கா இந்த இடம் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி படர்ற கொடி வகைகள் பரங்கி, பூசணி அந்த மாதிரி போட்டோம்னாக்கா இந்த இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோட்டம் அமைச்சது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்கேயும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்காமல் நிறைய படிக்கிறோம். யூடியூப்பில் இருக்குது, இல்லை புக்ஸில் இருக்குது, மேகசின்ஸில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணிவிட்டு நம்மளே கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சில சமயம் ஃபெயில் ஆகும். அந்த ஃபெயிலியர்லேருந்து தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டு எப்படி மாதிரி போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மற்றவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். நிறைய பேர் தோட்டக்கலை பண்ணுறாங்க, இல்லை எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும், இல்லைனாக்கா டிவி ப்ரோக்ராம் வருது, அதெல்லாம் பார்த்தாலும் தெரியும். மேகசைன்ஸில் வருது, அதை பார்த்தாலும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இருந்ததுனாக்கா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது query இருந்ததுனாக்கா, சந்தேகம் வந்ததுனாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும்.